எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை பிறக்கப்படுது. நாளைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய கார்த்திகை மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ரிஷபராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி தான் சூரிய பகவான். இது ரிஷபம். இந்த கட்டத்திலிருந்து 1, 2, 3, 4 இந்த கட்டத்துக்கு அதிபதி தான் சூரிய பகவான். சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதி 7வது பாவகத்தில் 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த கார்த்திகை மாதம் தானுங்க. பொதுவாகவே இந்த ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கார்த்திகை மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். எல்லா வருஷத்துலேயும் அந்த கார்த்திகை மாதம் வரும் பொழுது நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புலன்படும். அதாவது ஒரு வீடு வாசல் வாங்குறதா இருக்கட்டும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஒரு புத்திர செல்வம் இந்த பிரபஞ்சம் கொடுத்ததா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரி ஆகிறதுக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் கார்த்திகை மாதத்தில் நல்ல விதமான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கும். நீங்கள் கொஞ்சம் சத்த நேரம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். போன வருஷம் 2023 கார்த்திகை மாதம், 2022 கார்த்திகை மாதம் எல்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு. அப்போது வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7வது பாவகத்தில் திருமணஸ்தானத்தில் புதனாதித்ய யோகமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் வாங்குறாங்க. இந்த மாதிரி பிரார்த்தம் மீண்டும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாமி சத்தியமாக சொல்கிறேனுங்க 30 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தம் வர்றதுக்கு. சார் இது உண்மையா சார்? எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பலன், 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பலன் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சனி பகவான் இங்கிட்டு இருக்கார், அதாவது கும்பத்தில் இருக்கார் சனி பகவான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யாருடைய சாரத்தில் இருக்கிறாருன்னா குரு பகவானுடைய சாரத்தில் தான் இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போது சனி பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து குரு பகவான் எந்த இடத்த பார்க்குறாரோ அதே இடத்த தான் பார்க்குறார். அப்படி அப்போது ரிஷப ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில், அதாவது சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க. கிரக பரிவர்த்தனை யோகம். குரு பகவான் யாருன்னு நம்ம சொல்லுவோம்? தேவகுருன்னு சொல்லுவோம். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் என்னன்னு சொல்லுவோம்? அசுரகுருன்னு சொல்லுவோம். அசுரகுருவும் தேவகுருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிற மாதம் இந்த மாதம். அது அப்போ நமக்கு பரிவர்த்தனை யோகம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்குது. 2வது சுபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் குரு பகவானுடைய பார்வையில் புதனாதித்ய யோகமாக இருந்து சனி பகவான் தொழில்காரகனுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்க்குறாங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரகனும் சூரியன் தானுங்க, சனி பகவான் தானுங்க. அப்போ சனி பகவான் இந்த புதனாதித்ய யோகத்தை பார்க்குறாங்க. இது மிகப்பெரிய யோகம். எப்படி சொல்லுவாங்கன்னா, ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனை நாம் சொல்லுவோம் இல்லைங்களா, சுக்கிரனே கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் கொடுப்பார். சனி பகவான் தன்னுடைய ராசி கும்பராசிக்கோ மகர ராசிக்கோ கொடுக்காத ஒரு யோகமெல்லாம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு கொடுப்பார். என்னன்னா இந்த ரிஷபராசிக்கு மேலான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான். அதுவும் அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில். அப்போது வரக்கூடிய கார்த்திகை மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். அதில் மாற்று கருத்து இல்லை. இதுவும் உங்களுடைய உழைப்புக்கு பொறுத்தது தான். ஒரு சிலர் 100 ரூபாய்க்கு உழைப்பு போடுவாங்க, ஒரு சிலர் 1000 ரூபாய்க்கு உழைப்பு போடுவாங்க, ஒரு சிலர் லட்சம் ரூபாய்க்கு உழைப்பு போடுவாங்க. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு இந்த பிரபஞ்சம் கார்த்திகை மாதத்தில் தரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி நீண்ட நாள் இருந்த எதிர்பார்ப்பு, 5 வருஷமாக இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தனுங்க, 10 வருஷமாக இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தனுங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் பூர்த்தி அடையும். சூரிய பகவான் சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சாரம் ஏறி 3 நாள் வருவார். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாள் சூரிய பகவான் விஷாகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இந்த நேர காலங்கள் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை.
குரு பகவான் நம்ம ரிஷப ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் தற்சமயம் நம்ம ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கார். குரு பகவானுடைய சாரத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கார், சுபஸ்தானாதிபதியும் பார்க்குறார். இந்த சூழலில் மண்மனை உருவாக்குறதோ, உங்களுடைய மன அழுத்தம் நீங்கிறதோ, தொழிலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வர்றதோ, வியாபாரத்தில் வளர்ச்சி கொடுக்கறதோ, இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் வரக்கூடிய கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்குள்ளார, நாளை சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாளில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு நிச்சயம் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க. நேர காலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமே தவிர, ஜோசிகர் சொல்லிவிட்டாருங்க நேரம் நல்லா இருக்குது ஆஹா ஓஹோன்னு சொல்லிவிட்டாரு அப்படின்றதுனால நாம் எந்த ஜோலிக்கும் போகாமல் இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. உழைப்புன்ற விதையை விதைங்க, உயர்வுன்ற விருச்சம் இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் அடிப்படையிலிருந்து தான் மேலுக்கு வந்திருப்பாங்க. 1லேருந்து தான் 100க்கு வந்திருப்பாங்க. எடுத்த உடனே யாரும் 100க்கு வந்திருக்க மாட்டாங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு வேலை வாய்ப்போ, சுய தொழில் செஞ்சுக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளோ, சுய தொழிலில் சாதிக்கிறதுக்கு உண்டான நேர காலங்களோ எல்லாமே இந்த தருணத்தில் வரும். கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி வரை குரு பகவானுடைய சாரத்தில் இருந்த சூரிய பகவான் கார்த்திகை மாதம் 3 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவானுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரத்தில் சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வந்து சனி பகவானுடைய பார்வையும் வாங்குறார். தொழில் ஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு, சுபஸ்தானாதிபதி வீட்டையும் பார்க்குறாரு, சுபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த சனி பகவான் சூரியனுடைய வீட்டையும் பார்க்குறார், சூரியனுக்கு நட்சத்திரமும் கொடுக்குறார், சூரிய பகவானையும் பார்க்குறார். இது எத்தனை நாள் நடக்கும்னா மாதம் முழுவதும் தான். ஆனாலும் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை 17ஆம் தேதி வரை சூரிய பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறார். 17ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பரிவர்த்தனை யோகம்னு சொன்ன பாருங்க. சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனைன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பரிவர்த்தனை யோகம்ன்றது 17ஆம் தேதி வரைக்கும் தான் நடக்கும். ஏன்னா 17ஆம் தேதி மகரத்துக்கு சுக்கிர பகவான் வந்துடுவார். இப்போ தனுசில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 17ஆம் தேதி மகரத்துக்கு வந்துடுறார். அப்போ நமக்கு மிகப்பெரிய யோகம் கொடுக்கக்கூடிய தருணம் எப்போ நான் சொன்னேனுங்க, கார்த்திகை 3 நாள்லேயே நல்லா இருக்கும். ஆனாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள், இது எல்லாமே நமக்கு சாதகமாக வர்றதுக்கு கார்த்திகை 3 தேதிக்கு மேலே 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கிரக பரிவர்த்தனை யோகம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு சாதகமான ஒரு செயல். அதுவிட எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே, கல்யாணம்ன்றதே 1000 காலத்து பயிருன்னு நம்ம சொல்லுவோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே வருஷம் திரும்புறதுக்குள்ளே குழந்தை பாக்கியம் கொடுத்துடணுன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அப்போது புத்திரபாக்கியத்தில் சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் சந்திர பகவானுடைய சாரத்தில் இருந்து குரு பகவான் 5வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 7வது பார்வையாக இந்த புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனம் இல்லாமல் புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் குருவுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் வாங்குறாங்க. புத்திரஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும். அப்போது விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் சூரிய பகவானுக்கு சாரம் கொடுத்து சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதி புதனை பார்க்கக்கூடியதும், புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு புத்திர ஸ்தானாதிபதி வீட்டையும் புத்திர ஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கறது புத்திர வளர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை மாதத்தில். சார் மேஷராசிக்காரங்களுக்கு இதுதான் சார் நீங்கள் சொன்னீங்க. நான் இல்லைன்னா சொல்லலையே. மேஷராசிக்கு சூரியன் புத்திரஸ்தானாதிபதி, ரிஷபராசிக்கு புதன் புத்திரஸ்தானாதிபதி. அப்போ சூரியனும் புதனும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது இதுதானே பலனாக வரும். அதில் மாற்று கருத்து இல்லையே. அப்போ புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான தருணமாகவும் இந்த வருடம் இந்த மாதம் இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக
பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது சார். இது சரியாகுமா சார்? திருமணத்தில் தடைகள் இருக்குது சார். இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்குமா சார்? பண பிரச்சனையும் சரி, கடன் பிரச்சனையும் சரி, புதனாதித்ய யோகமாக இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக மாறுதல் வரும், மாற்றங்கள் கிடையாது. அதுபோக திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குமா அப்படின்னா, ரிஷபராசி நண்பர்களுக்கு செவ்வாய் தான் திருமண ஸ்தானாதிபதி. இந்த ரிஷபராசிக்கு 7வது பாவகம் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7வது பாவகம் தான் திருமண ஸ்தானாதிபதி. 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து 17ஆம் தேதி கார்த்திகை 17ஆம் தேதி சுக்கிரன், அவர் தான் திருமண காரகர் எல்லாருக்கும். சுக்கிரன் மகரத்துக்கு வரும்போது திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் பார்வை பரிவர்த்தனை. புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியும் பார்வை பரிவர்த்தனைன்னு சொல்லும்போது புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கன்னு சொன்னேன். திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் பார்வை பரிவர்த்தனை செய்துக்கிறாங்க 17 தேதிக்கு மேற்கொண்டு. தீராத திருமண தடைகள் தீரும். அப்போது கார்த்திகை 17ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 30ஆம் தேதி வரை இதே சூரிய பகவான் புதனுடைய சாரத்தில் தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த புதனுடைய சாரத்தில் சூரிய பகவான் வந்துடுவார். கேட்டை நட்சத்திரத்தில் 17 to 30 அந்த 13 நாளில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். திருமணம் ஆயிட்டு நிரந்தரமான ஒரு பிரிவினைகள் ஆயிடுச்சிங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த தருணத்தில் மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீக்கும். திருமணம் ஆயிட்டு நிரந்தரமாக இல்லைங்க, ஒரு டெம்பரவரியாக தற்காலிகமாக கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறோம்னா அந்த பிரிவினைகள் சரிப்படுத்தும். பிரிஞ்ச காதலர்கள் இணைவாங்க, பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் சரியாகும். ஒரு மனுஷனுக்கு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதனை இருக்குதுன்னாலும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையே அர்த்தம் இல்லை. அப்போது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் 5 விதமான யோகத்தை தரப்போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அதை விட்டு விடுங்க. ஏன்னா சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஊறுகாய் தேடுறதோ முடிஞ்சு கல்யாணத்துக்கு மூலம் கட்டுறதோ 10 காசு பிரயோஜனம் இல்லை. நடக்க போகிற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துக்கிடணும். ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வர கார்த்திகை மாதம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் கார்த்திகை மாதத்தில் ஏற்படும். அதுவும் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை ஒரு மாதிரியான பலனும், 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 17ஆம் தேதி வரை ஒரு மாதிரியான பலனும், 17ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன பலன் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். சொன்ன விஷயம் சரியாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குதுங்க, நடந்ததுங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் யாராவது ரிஷபராசியில் இருக்கிறாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இல்லை அதை பிடிக்கல, தேவையில்லாத விஷயமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க சார், நீங்கள் சொன்னதே ஒன்றுங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்றது எனக்கு தெரியணும்ல. நான் போடுற கண்டென்ட்டு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு லைக் மட்டும்தான் டிஸ்லைக் வரும். நான் நிறைய பார்த்துருக்குறேனுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு மாதிரி உங்களுக்கு நிறைவாக கொடுக்கறதுக்கு என்ன ஒரு இதுவோ அதை நான் பார்க்குறேனுங்க. நிச்சயமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம் அருமையான மாதம், அற்புதமான நாட்கள், அருமையான அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு ரிஷபராசி நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.